உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளை அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவருடைய வாசஸ்தலமாக அல்லது அவருடைய வீடாக இருக்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மேலும் தனிப்பட்ட விதத்திலே நாம் தேவனுடைய வீடு, மொத்தமாக கூட்டாக சபையாக நாம் அனைவரும் தேவனுடைய சரீரமாக சபையாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய வீடு என்று நாம் அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய வீடாக இருக்கின்ற நாம் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். எனவேதான் இந்த நாளில் நாம் தேவனுடைய வீடாக இருக்கிற நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இங்கே முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது மோசேயினுடைய உண்மையான ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தார். இது மோசேயை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கின்ற ஒரு சத்திய வார்த்தை. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக என்று இந்த வசனம் துவங்குகிறது. அது வருங்காலத்தில் நிகழப்போகும் காரியங்களுக்கு சாட்சியாக என்று பொருள்படக்கூடியதாக இருக்கிறது. மோசேயின் ஊழியமானது புதிய ஏற்பாட்டின் உண்மை பொருளுக்கு நிழலாட்டமானதாக மாத்திரமே இருந்தது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்கு வழிநடத்தும்படியாக தேவன் மோசேயை அழைத்தார். அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம்